அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது. மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சந்தித்து தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அமமுக அவரோட மாவட்ட செயலாளர்கள் புடைசூழ தற்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசி வருகிறார். பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது. பியூஷ் கோயலை சந்திக்க வந்த டிடிவி தினகரன் அவர்களை பாஜக நிர்வாகிகள் வாசல் வரை வந்து வரவேற்று அழைத்து சென்றார்கள். தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தற்போது சந்தித்து பேசி வருகிறார்கள். கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து தற்போது பேசப்பட்டு வருவதாக தெரிகிறது. அமமுக சார்பில் 18 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை தற்போது பாஜகவிடம் கொடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த தற்போது அந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. அமமுக மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனையில தற்போது ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பியூஷ் கோயல் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாங்க. செய்தியாளர்களை சந்தித்து ஆலோசிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்தும் கூட்டணியில அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த விவரங்களை சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அமமுக இணைந்திருக்கிறது. அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியில முதல் முறையாக அமமுக இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு தாங்கள் ஓரணியில் இணைந்திருக்கிறோம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு தற்போது பியூஷ் கோயல் மற்றும் டிடிவி தினகரன் உடனான அந்த சந்திப்பு நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தலை சந்திப்பது குறித்தும் அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தெல்லாம் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக கூட்டணியில, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக அமமுக இணைந்திருக்கக்கூடிய அந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.